Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 996வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்போ மாதிரி நிறையவே அப்டேட்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xiaomiலேருந்து கார் வரப்போகுதாங்க. மோட்டோலேருந்து மோட்டோ G84 நியோ அப்படின்ற ஒரு மொபைல் வரப்போகுது. அதை பற்றின டீட்டெயில்ஸ். அது போக இன்ஃபினிக்ஸோட GT10 Pro விலையை அதிகப்படுத்திட்டாங்க. இன்னமும் பல அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், Xiaomiயோட காருக்கான மாஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 1,50,000 வெஹிக்கிள்ஸை ஒரு வருஷத்தில் உருவாக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஏற்கனவே Xiaomi கார் மேனுஃபேக்சரிங்ல இறங்க போறாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து எலக்ட்ரிக் கார்ஸா இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ 2024-25 இது வந்து சேலுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோல் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் ஆயிருக்கனால 2024 இதனோட லான்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியாதுங்க. இந்தியாவில் கிடையாது, சைனாவில் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவுக்கு வருமா வராதா எப்போ வரும் அப்படின்ற டீட்டெயில் எதுவுமே இல்லை. அடுத்து மோட்டோலேருந்து மோட்டோ G40 அப்படின்னு ஒரு மொபைல் வந்தது, நல்லாவே இருந்தது. ஸோ அதுக்கு டவுன் கிரேடட் வெர்ஷனாக மோட்டோ G40 நியோ அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த மொபைல் நார்மலான 144 Hz POLED டிஸ்பிளேயோட வரப்போகுது. மீடியாடெக்கோட Dimensity 1050 அப்படின்ற ப்ராசரோட 50 MB மெயின் கேமரா, 5000 mAh பேட்டரி, 68 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயுமே IP68 ரேட்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. இது வந்து ஒரு 20-22,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அடுத்து ஹானரோட ஹானர் 90 இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பாக இது வரப்போகுது, அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்க போகுது அப்படின்றத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்தில் இந்த மொபைலோட லான்ச்சை எதிர்பார்க்கலாமா. அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக வரப்போகுது. அடுத்து சாம்சங்கோட S24 அல்ட்ரா பற்றி ஒரு லீக் வந்திருக்குங்க. என்ன தெரியுமா, சாம்சங் எப்பவுமே அவங்களோட அல்ட்ரா சீரியஸில் யூஎஸில் லான்ச் பண்ணும்போது ஸ்னாப்ட்ராகன் வெர்ஷனோடையும், இந்தியாவிலாம் வரும்போது அவங்களோட எக்ஸினோஸ் வெர்ஷனோடையும் வருவாங்க. ஆனால் இந்த டைம் அப்படி இருக்க போகிறது இல்லையா. அவங்க லான்ச் பண்ண போகிற S24 அல்ட்ரா எல்லா இடங்கள்லையும் ஸ்னாப்ட்ராகன் Gen 3 ப்ராசரோட தான் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அல்ட்ரா மட்டும்தான் S24 ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸோட 2400 அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்ஃபினிக்ஸோட GT10 Pro வந்தப்போ ஒரு 20,000 ரூபாய்க்கு வந்தது, ரொம்ப நல்ல மொபைலாக தெரிஞ்சுது. ஸோ இப்போ ஆனால் விலை அதிகப்படுத்தியிருக்காங்க, சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு 1000 ரூபாய் அதிகப்படுத்தியிருக்காங்க. 21,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் சேல் ஆகுதுங்க. இப்போவுமே இது வந்து நல்ல டீல் தான். ஸோ 21,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல மொபைல் தேடிட்டு இருக்கீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். 25,000 ரூபாய் வரைக்கும் போக முடியும்னா ஐக்யூ பக்கம் போய்க்கலாம், நிறைய மொபைல்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு 22,000 ரூபாய் வரைக்கும் அதிகப்படுத்த முடியும்னா இன்ஃபினிக்ஸோட 030 ஒரு வழியாக லான்ச் பண்ணிட்டாங்க. வேற மாதிரி ஸ்பெக்ஸோட வந்திருக்குங்க. ஆனால் ரியல் லைஃப்ல எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இதில் 144 Hz 10 பிட் பேனலோட இருக்கிற ஒரு AMOLED டிஸ்பிளே, அதுவும் கர்வ் டிஸ்பிளே, Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனோட தந்திருக்காங்க. 108 MP கேமரா OIS சப்போர்ட்டோட இருக்கு. ஃப்ரண்ட்லையுமே 50 MP கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 5000 mAh பேட்டரி, 68 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வருது. இதனோட பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனோட ஃபர்ஸ்ட் சேல்ல 2,000 ரூபாய் கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சிஸோட கிரெடிட் கார்டுக்கு. ஸோ 24,000 ரூபாய்க்கு வாங்க முடியுங்க. டெக்னோலேருந்து டெக்னோ பேந்தம் அல்டிமேட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ஃபோனை காமிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ரோலபிள் ஃபோனாக வந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சில கம்பெனிஸ், ஓப்போ மாதிரி கம்பெனிஸில் வந்திருந்தது. ஸோ இப்போ இதை டெக்னோவும் காமிச்சிருக்காங்க. இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லை, ஒரு சில வருஷங்களில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து மோட்டோவோட G84 ஒரு வழியாக லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸ்னாப்ட்ராகன் 695 அப்படின்ற ப்ராசரோட தான் வந்திருக்கு. POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில், 5000 mAh பேட்டரி, 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் ப்ரைஸில் லான்ச் ஆயிருக்கு. 12 GB வேரியன்ட் மட்டும் தாங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு தெரியல. இதுக்கு முன்னாடிலாம் இருந்த மோட்டோவோட மோட்டோ G62 அந்த மொபைல் மாதிரி தான் இந்த மொபைலும் இருக்குது. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இந்த மாதிரி வேற ஒரு அப்டேட்ஸோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.